வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரியும். இது உங்களுக்குமே தெரிந்திருக்கும். நீங்க எல்லாரையுமே நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா உண்மையாக நடந்தால்தான் பல முறை நீங்க ஏமாந்து இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு மற்ற நபர்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இதுதான் ஒரு உண்மை. இது உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நீங்க எத்தனையோ நபரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஏன் அதற்கு காரணம் அப்படின்னா, நீங்க அவங்கள மாதிரி ஏமாத்தி கொண்டு இல்லாம நீங்க ஒரு உண்மையான ஒரு நபராக நடந்திருப்பீங்க. இதனால உங்களுக்குள்ள எவ்வளவோ அளவுக்கு ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். ஆனால் அது அனைத்தையும் உங்களால் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்து கொண்டிருப்பீங்க. நீங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. சந்தேகப்படாம இவங்க நல்லவங்க தான் என்று நம்பியதால் சிலர் அந்த ஒரு நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க இந்த மாதிரி சில தருணங்கள் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மாதிரி ஏமாந்த தருணங்கள் சாதாரணமாக இருக்காது. அதிக அளவில் நீங்க ஏமாந்திருப்பீங்க. ஆனால் அந்த இப்படி ஏமாறும் பொழுது உங்களுடைய மனது இருக்குல்லவா, அந்த மனது உடைகின்ற அளவுக்கு நிச்சயமா போயிடும். அந்த ஒரு ஏமாற்றப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களால வெளிவர முடியாம அதனையே நினைத்து நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் என்று நினைச்சவங்க கூட, உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்று உங்களை தேடி வந்தவங்க கூட உங்களிடம் நெருக்கமாக இருந்து உங்களுடைய விஷயங்களை அறிந்திருப்பாங்க. உங்க கூட எப்படியெல்லாம் பழகணுமோ அப்படியெல்லாம் பழகி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தெரிந்து கொள்ளணுமோ அது அனைத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த ஒரு விலகல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை கொடுத்திருக்கும். நான் இவ்வளவு உண்மையாக இருந்தோம், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான விடையும் தெரியாமல் நீங்கள் இன்னமும் திகைத்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய மனசுல இருந்ததை வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலைமையிலிருந்து நீங்க வெளிவர முடியாம இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். ஆனா உங்களால அதை வெளியே கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் இருக்கும். நீங்க யாரிடமும் உண்மையாக உங்களுடைய உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்படுவீங்க. யாரிடமும் உங்களுடைய மனசுக்குள்ள உள்ளதை நீங்க வெளியே கூறவே மாட்டீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். இந்த மாதிரி சுமைகளை நீங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டே தாங்க இருக்கீங்க. அந்த ஒரு சுமைகளிலிருந்து உங்களால வெளியே வரவே முடியாது. இந்த மாதிரி கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அதனால தான் நீங்க வெளியில சிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. வெளியில எவ்வளவுதான் நீங்க சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள பல நாட்கள் நீங்க அழுது கொண்டு இருப்பீங்க. அதற்கு ஏன் இந்த மாதிரி நம்ம அழுகுறோம், ஏன் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாம பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில கழிந்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் கூறணும் அப்படின்னா, யாரும் தெரியாமல் நீங்க அழுத நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த நாட்களில் இருந்து கூட உங்களால வெளிவந்திருக்க முடியாது. இந்த மாதிரி வேதனைகள் சொல்ல முடியாத ஒரு உணர்வை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். அதிலிருந்து நீங்க எவ்வளவோ கஷ்டத்திற்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டு தாங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க உண்மையா இருப்பீங்க. நீங்க உண்மையாக இருந்தோம். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியை சேர்ந்த நீங்கள் காதல் வாழ்க்கையில எப்பொழுதுமே உண்மையாக இருப்பீங்க. ஆனா நீங்க உண்மையாக இருந்துமே உங்களுக்கு கிடைத்த பதில் பெரும்பாலும் ஏமாற்றமாக மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி சில பதில் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைச்சிருக்கும். நீங்க முழு மனசோடு அன்பு கொடுப்பீங்க. அந்த முழு மனசோடு எவ்வளவுதான் நீங்க அன்பு மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதே அளவுக்கு அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா என்று கேட்டீங்க அப்படின்னா அது சந்தேகம் தாங்க. 100ல் ஒரு 10% கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அந்த மாதிரி நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய அன்பை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அன்பு மட்டும் கிடையாது, பணம், அவங்களுடைய உதவிகள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதை அனைத்தையுமே வாங்கிட்டு அவங்க திருப்பி உங்களுக்கு அன்பு கொடுக்காம இருப்பாங்க. நீங்க தொடங்கிய பல விஷயங்களை முடிக்க முடியாமல் இது நிச்சயமாக போயிருக்கும். அது உங்களுடைய நம்பிக்கையையும் குறைத்திருக்கும். உங்கள் நண்பர்களாக உங்க கூட பழகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு மட்டுமே உதவுவார்களே தவிர உங்கள் கூட இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்களாக நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. இது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் நிச்சயமாக பொருந்தும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வரீங்க. இந்த மாதிரி இதனால் உங்களுக்கு நம்பிக்கையே குறைந்திருக்கும். காதல் வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் ஆரம்பிக்கிறேன் ஆனால் முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தளர செய்து கொண்டிருக்கும். உங்களுக்குள்ளே திறமை இருக்கும். திறமை இருந்தால் மட்டும் போதுமா? ஏன் எல்லாரும் உங்களை சோதிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். திறமை இருக்கின்ற அளவுக்கு அந்த ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால எல்லாருமே உங்களை சோதித்து கொண்டு இருப்பாங்க. உங்களுடைய திறமைகள் அனைத்தையுமே அவங்க பயன்படுத்தி கொண்டு போவாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவங்கள நம்பிக்கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான். புதனின் காரணமாக
புதன் உங்களுக்கு அறிவையும் திறமையையும் கொடுக்கின்ற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு திறமையை வைத்து நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல், இன்னும் அதை யாரிடம் நிரூபிக்கணும் தெரியாமல் நீங்கள் சோதனைகளை நீங்கள் வாங்கி கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கீங்க. அதனால தாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் சோதனைக்கு உட்பட்ட ஒரு படிக்கலாக இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு கூட அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் உங்களுக்கு கஷ்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த ஒரே ஒரு முடிவு உங்களை பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் உங்களை பின்னுக்கு தள்ளி கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழந்த தருணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையான்னு கூறுங்க. நான் சரியாக இருக்கேனா என்று அந்த நம்பிக்கையை இழக்கும் பொழுது உங்களை நீங்களே சந்தேகிச்சிருப்பீங்க. மற்றவங்க செஞ்ச தவறுனால உங்களை நீங்களே சந்தேகப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தாங்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி கடினமான கட்டங்களை எல்லாம் கடந்து தான் இந்த ஒரு நேரத்தில் இதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரங்கிறது வரவில்லை. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் நிச்சயமாக தொடங்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். இந்த ஒரு மாற்றம் உங்களால் மறக்க முடியாத ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு உங்களை நிச்சயமாக வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். அது இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது அது ஒரு உயர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான வாய்ப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். அதுவும் நீங்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முன்ன காட்டிலும் கொஞ்சம் மெதுவான ஒரு மாற்றம் நடந்திருப்பது போல உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். பணவரவும் உங்களுக்கு மெதுவாக அதிகரிக்க தொடங்கும். அந்த பணவரவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய முயற்சிகள் இப்போது பலன் தர ஆரம்பிக்கும். முயற்சிகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய திறமையை உங்களுடைய மேலதிகாரிகள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எனவே நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் எப்படி வேலை செய்கிறீங்களோ, இது வரைக்கும் எப்படி வேலை பார்த்தீங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் எப்படி நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வேலைகளிலிருந்து அதிகமான வேலைகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். புதிய வேலை இல்லைனா புதிய பாதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக திறக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டும் போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். இன்னொரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய உயரத்தை நிச்சயமாக அடைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எங்கேயோ கொண்டு செல்லும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றவும் செய்வார். அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு உறுதியாக கூட இருப்பார். இருந்தாலும் ஒரு மனிதர் உங்களுக்கு நிச்சயமாக வருவார். வந்து உங்களுடைய வாழ்க்கையவே அவர் மாற்றுவார். பழைய கஷ்டங்கள் மெதுவாக உங்களுக்கு மறைந்து போகும். இது வரைக்கும் உங்களுக்கு தீராமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மறைந்து போக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தைரியமானது கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். நான் இதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் உங்களுக்குள்ள உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றும். உங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு உருவாகும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்குள்ள உயர தொடங்கும். உங்களுடைய மக்கள் உங்களுடைய மதிப்பை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு மதிப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் பல பாசிட்டிவான மாற்றங்கள் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் என்னுடைய புதிய ஆரம்பம் என்று உணரக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இந்த ஒரு மாற்றமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இதை நீங்கள் எப்பொழுதுமே பண்ண மாட்டீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் மற்றவங்க மீதெல்லாம் நம்பிக்கை வைப்பீங்க. அவங்கள நீங்கள் நம்பின அளவுக்கு உங்களை நீங்கள் நம்பியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க. அதை முதல்ல நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து வருத்தப்படக்கூடாது. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. எதிர்காலத்தை நோக்கி எப்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்பத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.